சுப்பிரமணியன் சந்திரசேகர். சுப்பிரமணியன் சந்திரசேகர் 1910 அக்டோபர் 19 அன்று லாகூரில் பிறந்தார். அவர் புகழ்பெற்ற இயற்பியலாளர் சி. ராமனின் அண்ணன் மகனாக இருந்தார். சிறு வயதிலேயே அறிவியல் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். சென்னை இந்து ஹைஸ்கூலில் கல்வி கற்றார். பின்னர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் பெற்றார். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்றார். அங்கு நட்சத்திரங்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார். குறிப்பாக வெள்ளை பூதக்கோள்களின் ஒயிட் ட்வார்ஃப்ஸ் நிறை வரம்பை கண்டறிந்தார். இவ்வரம்பு சந்திரசேகர் வரம்பு, சந்திரசேகர் லிமிட் என அழைக்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு வானியலின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றாக அமைந்தது. சந்திரசேகர் 1953 ஆண்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் வானியலின் பல துறைகளில் முக்கிய பங்களிப்புகளை செய்தார். நட்சத்திரங்களின் பரிணாமம், கருந்துளைகள், கதிர்வீச்சு பரவல், திரவ இயக்கவியல் போன்ற பல துறைகளில் அவர் ஆழ்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். அவரது ஆராய்ச்சிகள் வானியலின் வளர்ச்சிக்கு பெரும் அடித்தளமாக அமைந்தன. 1983 ஆண்டு நட்சத்திரங்களின் பரிணாம வளர்ச்சியை விளக்கும் முக்கிய கண்டுபிடிப்புகளுக்காக அவர் வில்லியம் ஃபவுலருடன் சேர்ந்து நோபல் பரிசு பெற்றார். சுப்பிரமணியன் சந்திரசேகர் 1995 ஆகஸ்ட் 21 அன்று சிகாகோவில் மறைந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் அறிவியலுக்காக அர்ப்பணித்தவர். இந்தியாவுக்கும் உலகுக்கும் பெருமை சேர்த்தவர்.